இப்போ நான் ரசத்துக்கு என்ன ரெடி பண்ணியிருக்கிறேன்னா, கொஞ்சோண்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு, கடுகு, கொஞ்சம் வெந்தயம். ரசம் வந்து நான் ஹீட்டு, இந்த நண்டு ரசம் வந்து கொஞ்சம் ஹீட்டு, அதனால் லைட்டாக நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது நல்லா வெடித்த பிறகு நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாத்தையும் சேர்த்து 1 by 1 வதக்க வேண்டியதுதான். இப்போ நண்டு ரசத்துக்கு நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. தனியாக ரசத்துக்கு உடச்சி வச்சுக்கோங்க, அது தனியாக செஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. புளி, மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அதை காஞ்சோன்னா நல்லா வறுத்துடணும். வறுபடுதான்னு பாருங்கள். நல்லா பொரிஞ்சிடணும், நல்லா பொன்னிறமாக வந்துடணும். கடுகெல்லாம் நல்லா வெடித்த பிறகு காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டேன், அதனால் காரம் வந்து கம்மியாக பண்ணிக்கிறேன். ஒரு மிளகாவே எனக்கு அதிகமாக. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அதுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் நிறையா சாப்பிட்றவங்க மிளகாத்தூள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ட்ரை மிளகா, காஞ்ச மிளகாய் கூட ஒரு 10 மிளகாய் வந்து நீங்கள் நல்லா எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா உடச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை போட்டு கூட நீங்கள் தாளிக்கலாம். இன்னும் நல்லா வெடிக்கலை. நல்லா வெடித்த பிறகு நம்ம அதில் தேவையானதை போடணும். நல்லா மிளகு, ஜீரகம் இதை இடித்து வச்சதை போடணும். போட்டு நல்லா வதக்கணும்.